உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்படி நடந்திருக்கிறதா? நீங்கள் ஒருவரிடம் மிகவும் அன்பாக பழகுவீர்கள், ஆனால் அவர் உங்களை மதிக்கவே மாட்டார். நீங்கள் ஒருவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள், ஆனால் அவர் உங்களை மிகச் சாதாரணமாக கடந்து செல்வார். ஏன் இப்படி நடக்கிறது? 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மகா அறிஞர் சாணக்கியர் இதற்கு ஒரு அதிர்ச்சிகரமான பதிலை கொடுத்தார். அன்பு என்பது அடிமைகளை உருவாக்கும், ஆனால் தந்திரம் என்பது அரசர்களை உருவாக்கும். நீங்கள் ஒருவரை உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவரிடம் அன்பு செலுத்துவதை விட அவரிடம் இருக்கும் ஒரு ரகசிய உணர்வை தூண்ட வேண்டும். அதுதான் தேவை. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு மிக கொடிய உண்மையை சொல்கிறார். ஒரு பாம்பிற்கு விஷம் இல்லாவிட்டாலும் அது சீர வேண்டும், இல்லை என்றால் ஒரு எறும்பு கூட அதை ஏளனம் செய்யும். இன்று நீங்கள் மற்றவர்களால் ஏளனம் செய்யப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் பலவீனங்களை நீங்கள் உலகிற்கு திறந்து காட்டிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் அந்த 5 ரகசிய தந்திரங்கள் ஒருவரை உங்களுக்கு தெரியாமலே உங்களது சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கும். இதை டார்க் சைக்காலஜி என்று நவீன உலகம் சொன்னாலும் நம் சாணக்கியர் இதை ராஜதந்திரம் என்று அழைத்தார். இதில் முதல் தந்திரம் தேவையின் பிடியில் வைத்திருத்தல். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறார். ஒரு மரம் பழங்களை தரும் வரைதான் பறவைகள் அந்த மரத்தை தேடி வரும். பழங்கள் தீர்ந்துவிட்டால் அதே பறவைகள் நன்றியே இல்லாமல் பறந்து சென்றுவிடும். மனிதர்களும் அப்படிப்பட்டவர்களே. உங்களுக்கு தெரிந்த எல்லா ரகசியங்களையும் உங்கள் முழு பலத்தையும் யாரிடமும் ஒரே நேரத்தில் காட்டிவிடாதீர்கள். நீங்கள் ஒரு அலெக்சாண்டர் போல தெரிந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒரு மர்மமான விஷயம் அவர்களை உங்களையே சுத்தி வர வைக்கும். உதாரணமாக, ஒரு வேலையை செய்ய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்றால் உங்கள் முதலாளி உங்களை கும்பிடுவார். அதே வேலையை மற்ற அனைவருக்கும் நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டால் அடுத்த நிமிடம் நீங்கள் அங்கிருந்து தூக்கி எறியப்படுவீர்கள். பணக்காரர்கள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பின்பற்றும் முதல் தந்திரமே இதுதான். மற்றவர்கள் தங்களை சார்ந்து இருக்கும்படி பார்த்துக் கொள்வது. நீங்கள் அவர்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் வரைதான் நீங்கள் அவர்களுக்கு தலைவன். இப்பொழுது நாம் பார்க்க போகும் இரண்டாவது சாணக்கிய தந்திரம் உலகையே ஒரு விரல் அசைவில் ஆட்டிய மாவீரர்கள் பயன்படுத்திய ரகசியம். இதன் பெயர் தகவல் திருட்டு மற்றும் மௌனத்தால் ஆளுதல். சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், உன் ரகசியத்தை உன் நாக்கு கூட அறியக்கூடாது, உனது பலவீனம் உன் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. பல நேரங்களில் நாம் ஏன் மற்றவர்களிடம் தோற்று போகிறோம் தெரியுமா? நாம் அதிகமாக பேசுகிறோம். அதிகமாக பேசுபவன் தன்னை அறியாமலேயே தன் பலவீனங்களையும் தன் அடுத்த கட்ட நகர்வுகளையும் எதிரியிடம் ஒப்படைத்து விடுகிறான். ஒருவரை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் பேச குறைத்துக் கொண்டு அவர்களை பேச வைக்க வேண்டும். யார் ஒருவர் அதிகமாக பேசுகிறாரோ அவரிடம் இருந்துதான் அதிக தகவல்களை உங்களால் பெற முடியும். சாணக்கியர் தனது ஒற்றர்களை அனுப்பும் போது ஒரு கட்டளை இடுவார். நீங்கள் யாரிடம் பேசினாலும் ஒரு முட்டாளை போல நில்லுங்கள். நீங்கள் முட்டாள் என்று எதிரி நம்பினால்தான் அவன் தன் முழு ரகசியத்தையும் உங்களிடம் கொட்டுவான். இதுதான் நவீன உளவியலில் லிஸ்டனிங் பவர் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் அமைதியாக இருந்து ஒருவரை கூர்ந்து கவனிக்கும் போது அவர் தனது பயம், ஆசை மற்றும் பலவீனங்களை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துவார். அந்த தகவல்கள் தான் உங்கள் கையில் இருக்கும் ஆயுதங்கள். அடுத்ததாக சாணக்கியரின் மௌன தண்டனை. உங்களை ஒருவன் அவமானப்படுத்துகிறான் அல்லது உங்களை மீறி ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் அந்த இடத்திலேயே கத்தி ஆர்ப்பாட்டம் செய்யாதீர்கள். உங்கள் கோபத்தை வெளியே காட்டினால் எதிரி உங்களை எதிர்கொள்ள தயாராகி விடுவான். ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்துவிட்டு அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பதிலடி கொடுத்தால் அவனது மொத்த சாம்ராஜ்யமும் நிலைகுலையும். சாணக்கியர் கூறுகிறார், கோபம் என்பது பலவீனத்தின் அடையாளம், மௌனம் என்பது பலத்தின் உச்சகட்டம். ஒருவரை உங்கள் வழிக்கு கொண்டு வர அவர் உங்களிடம் எதையாவது மறைக்கிறார் என்று தெரிந்தால் இன்னும் அமைதியாக இருங்கள். அந்த மௌனம் அவருக்குள் ஒரு குற்ற உணர்வையும் ஒருவித பயத்தையும் உருவாக்கும். அந்த பயமே அவரை உங்கள் காலடியில் பணிய வைக்கும். இது ஒரு டார்க் சைக்காலஜி தந்திரம். எதிரே இருப்பவர் உங்களை ஒரு புதிராக பார்க்க வேண்டும். நீங்கள் எப்போது என்ன செய்வீர்கள் என்று தெரியாத ஒருவனை தான் உலகம் அதிகம் மதிக்கும் மற்றும் பயப்படும். சாணக்கியரின் இந்த இரண்டாவது தந்திரம் இன்று கார்ப்பரேட் நிறுவனங்களில் இருந்து அரசியல் வரை அத்தனையிலும் பயன்படுத்தப்படுகிறது. மற்றவர்களை பற்றி அதிகம் தெரிந்து வைத்திருப்பவனே அந்த இடத்தின் உண்மையான தலைவன். ஆனால் உங்களை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நீங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இருந்தால் எவர் வேண்டுமானாலும் உங்களை படித்துவிட்டு தூக்கி எறிந்து விடுவார். நீங்கள் ஒரு பூட்டப்பட்ட பெட்டியாக இருக்கும் வரைதான் உங்களுக்கு மதிப்பு அதிகம். இப்போது நாம் பார்க்க போகும் மூன்றாவது தந்திரம் சாணக்கியரின் ராஜதந்திரத்திலேயே மிக கொடியது, அதே சமயம் மிக வெற்றிகரமானது. இதன் பெயர் ஆசையை தூண்டிலாக்குதல். சாணக்கியர் தனது போதனைகளில் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். உலகில் ஆசையில்லாத மனிதன் எவனும் இல்லை. ஒருவனின் ஆசையை நீ அறிந்து கொண்டால் அவனது கடிவாளம் உன் கையில் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஒருவரை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர் எதை விரும்புகிறார் என்பதை முதலில் கண்டுபிடியுங்கள். ஒருவனுக்கு பணம் பிடிக்கும் என்றால் பணத்தை காட்டி அவனை ஆட்டுவிக்கலாம். ஒருவனுக்கு புகழ் பிடிக்கும் என்றால் அவனை பாராட்டியே பணிய வைக்கலாம். ஒருவனுக்கு பயம் அதிகம் என்றால் அந்த பயத்தையே அவனுக்கு சிறையாக்கலாம். சாணக்கியர் பயன்படுத்திய சாம, தான, பேத, தண்டு எனும் 4 முறைகளில் தான் மற்றும் பேத் ஆகிய இரண்டும் மனிதனின் ஆசையையும் மன ஒற்றுமையையும்
சிதைக்க பயன்படுபவை. ஒரு பலசாலியான எதிரியை நேருக்கு நேர் போரில் வெல்ல முடியாது என்று தெரிந்தால் சாணக்கியர் அவனது பலவீனமான ஆசையை தேடுவார். அந்த ஆசையை அவனுக்கு தீனியாக போட்டு அவனை தனக்கு வேண்டிய இடத்திற்கு கொண்டு வருவார். இது ஏமாற்று வேலை அல்ல, இது ஒரு தலைவனின் ஆளுமை திறன். நீங்கள் ஒருவரை உங்கள் வழிக்கு கொண்டு வர விரும்பினால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை அவரிடம் சொல்லாதீர்கள். மாறாக நீங்கள் சொல்வதை செய்வதால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை அவருக்கு உணர்த்துங்கள். மனித மனம் எப்போதுமே எனக்கு இதில் என்ன கிடைக்கும் என்றுதான் யோசிக்கும். அந்த புள்ளிக்கு தீனி போடுபவனே அந்த மனிதனின் எஜமானனாகிறான். ஆனால் சாணக்கியர் இங்கே ஒரு எச்சரிக்கையையும் விடுகிறார். மற்றவர்களின் ஆசையை நீ பயன்படுத்தும் போது உனது ஆசை உனக்கு விலங்காக மாறிவிடக்கூடாது. நீங்கள் ஒருவரை ஆள வேண்டுமானால் முதலில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. எவன் ஒருவன் தன் கோபம், காமம் மற்றும் பேராசையை அடக்கி ஆளுகிறானோ அவனுக்கு இந்த உலகமே அடிபணியும். இப்போது நாம் பார்க்க போகும் 4வது தந்திரம் சாணக்கியரின் தந்திரங்களிலேயே மிகவும் நுட்பமானது. இதன் பெயர் எதிர்பாராத நடத்தை மற்றும் மூளை குழப்பம். சாணக்கியர் தனது போதனைகளில் ஒரு மிக முக்கியமான ராஜதந்திரத்தை சொல்கிறார். உன் எதிரி உன்னை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பார்க்க அனுமதித்து விட்டால் அவன் உன்னை எளிதில் வீழ்த்தி விடுவான். ஆனால் உன் செயல்கள் அவனது ஊகங்களுக்கு அப்பாற்பட்டிருந்தால் அவன் உன்னை கண்டு நடுங்குவான். ஒருவரை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நீங்கள் அவருக்கு ஒரு புரியாத புதிராக இருக்க வேண்டும். மனித மூளை எப்போதுமே ஒரு பேட்டர்னாய் தேடும். நீங்கள் தினமும் ஒரே நேரத்தில் அலுவலகம் வருவது, ஒரே மாதிரியாக பேசுவது, ஒரே மாதிரியாக கோபப்படுவது என இருந்தால் உங்களை எப்படி கையாள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். சாணக்கியரின் தந்திரம் என்னவென்றால் அந்த பேட்டர்ன் ஐ உடைப்பது. ஒருவன் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் கோபப்படுவீர்கள் என்று அவன் எதிர்பார்த்தால் அங்கே அமைதியாக ஒரு புன்னகையை சிந்துங்கள். அவன் குழப்பம் அடைவான். ஒருவன் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய மாட்டீர்கள் என்று உறுதியாக நம்பினால் அதை செய்து காட்டுங்கள். நீங்கள் எப்போது என்ன செய்வீர்கள் என்று தெரியாத நிலையில் ஒருவன் இருக்கும்போது அவனது மூளை எப்போதும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும். இது ஒரு மனிதனை உங்களுக்கு அடிமையாக்கும் ரகசிய உளவியல் வழி. இதனை சாணக்கியர் மாயா, இலூஷன் என்று அழைக்கிறார். எதிரி உங்களை பலவீனமானவர் என்று நினைக்கும் போது நீங்கள் பலமானவராக தெரிய வேண்டும். நீங்கள் பலமானவராக இருக்கும்போது பலவீனமானவர் போல நடிக்க வேண்டும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஒரு சாந்தமான மனிதன் என்று நம்பினால் தேவைப்படும் போது உங்கள் விஸ்வரூபத்தை காட்டுங்கள். அந்த அதிர்ச்சி அவர்களை உங்களை மீண்டும் உதாசீனப்படுத்த பயப்பட வைக்கும். அடுத்ததாக சாணக்கியர் சொல்லும் ஒரு முக்கியமான தந்திரம் நன்றியையும் பயத்தையும் சரிவிகிதத்தில் கலப்பது. ஒருவரை எப்பொழுதும் பயத்திலேயே வைத்திருந்தால் அவர் கிளர்ச்சி செய்வார். எப்பொழுதும் அன்பிலேயே மாட்டார். சாணக்கியர் சொல்கிறார், பனை மரத்தை போல உயர்ந்து நில், ஆனால் நிழல் தரும் ஆலமரத்தை போலவும் இரு. அதாவது உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுபவர்களுக்கு அளவில்லாத நன்மைகளை செய்யுங்கள், ஆனால் உங்களை மீறுபவர்களுக்கு சொப்பனத்தில் கூட நினைக்க முடியாத தண்டனையை கொடுங்கள். இந்த பாராட்டும் தண்டனையும் ஒருவரை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். பணக்காரர்களும் அதிகார வர்க்கமும் இதைத்தான் செய்கிறார்கள். அவர்கள் தங்களது ஊழியர்களையோ அல்லது எதிரிகளையோ ஒரு நிச்சயமற்ற நிலையில் வைத்திருப்பார்கள். அந்த நிச்சயமற்ற நிலை ஒரு விதமான பயத்தை உருவாக்கும். அந்த பயம் அவர்களை உங்களுக்கு உண்மையாக இருக்க வைக்கும். நீங்கள் யாருக்கும் எப்போதுமே முழுமையாக புரிந்துவிடக் கூடாது. நீங்கள் ஒரு பூட்டிய அறை போன்றவர். அதன் சாவி உங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி ஒருவரை தார்மீக ரீதியாக உங்கள் காலடியில் பணிய வைப்பது எப்படி? அங்கேதான் 5வது மற்றும் இறுதி மகா தந்திரம் வருகிறது. அது உங்கள் ஆளுமையின் ஒளிவட்டம் மற்றும் இறுதி ஆதிக்கம் பற்றியது. நாம் இப்போது சாணக்கியரின் இந்த அதிகார போரின் இறுதி அஸ்திரத்தை போகிறோம். முதல் 4 பகுதிகளில் நாம் பார்த்த அனைத்தும் ஒருவரை சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்துவது பற்றி இருந்தது. ஆனால் இந்த 5வது தந்திரம் ஒரு மனிதனை மனரீதியாக, ஆன்ம ரீதியாக உங்களுக்கு அடிபணிய வைப்பது பற்றியது. இதன் பெயர் தார்மீக மேலாதிக்கம். சாணக்கியர் தனது போதனைகளில் ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்கிறார். ஆயுதங்களால் ஒருவனின் உடலை வெல்லலாம், ஆனால் அவனது மரியாதையை உன் குணத்தால் மட்டுமே வெல்ல முடியும். ஒருவரை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பது அவரை பயமுறுத்துவது மட்டுமல்ல, அவர் உங்களை ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்க வைப்பதுதான் உண்மையான வெற்றி. நீங்கள் ஒருவரை உங்கள் வழிக்கு கொண்டு வர விரும்பினால் அவரிடமில்லாத ஒரு குணத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அது நேர்மையாக இருக்கலாம், அசாத்தியமான தைரியமாக இருக்கலாம், அல்லது கலங்காத நிதானமாக இருக்கலாம். எதிரி உங்களை வீழ்த்த எல்லா தந்திரங்களையும் கையாளும் போது நீங்கள் ஒரு பாறையைப் போல அசையாமல் இருந்தால் அவனது மன உறுதி அங்கேதான் உடைய தொடங்குகிறது. சாணக்கியர் கூறுகிறார், சிங்கத்தின் குகைக்குள் நுழையும் யானை கூட அதன் கர்ஜனையை கேட்டே தன் பலத்தை இழந்துவிடும். உங்கள் ஆளுமை என்பது அந்த சிங்கத்தின் கர்ஜனை போல் இருக்க வேண்டும். நீங்கள் பேசாமலேயே உங்கள் கண்கள் அதிகாரம் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு அறைக்குள் நுழையும் போது அங்கே ஒரு நிசப்தம் நிலவ வேண்டும். அந்த அமைதிதான் உங்கள் ஆளுமையின் ஒளிவட்டம். சாணக்கியரின் இந்த இறுதி தந்திரம் என்னவென்றால் எதிரியை தனக்குத்தானே தாழ்வு மனப்பான்மை கொள்ளச் செய்தல். உங்களை எதிர்ப்பவன் இவரை போய் நாம் எதிர்க்கிறோமே, நாம் எவ்வளவு சிறியவன் என்று நினைக்கும் அளவிற்கு உங்கள் செயல்கள் பெரிதாக இருக்க வேண்டும். நீங்கள் அவனுக்கு
ஒரு தண்டனை கொடுத்தால் கூட அது ஒரு நீதியாக தெரிய வேண்டும். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அது ஒரு பிச்சையாக தெரியக்கூடாது. அது ஒரு பேரரசனின் கொடையாக தெரிய வேண்டும். பணக்காரர்களும் புகழ்பெற்ற தலைவர்களும் இந்த ஹலோ எஃபெக்ட் எனும் உளவியல் தந்திரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களை ஒரு சாதாரண மனிதர்களாக காட்டிக்கொள்வதில்லை. அவர்கள் தங்களை சுற்றி ஒரு மர்மத்தையும் ஒரு தெய்வீக தன்மையையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் யாரையும் உங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டுமானால் முதலில் நீங்கள் ஒரு சராசரி மனிதன் என்ற பிம்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும். உங்கள் உடை, உங்கள் நடை, உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு திட்டமிடப்பட்ட வியூகமாக இருக்க வேண்டும். சாணக்கியர் ஒரு முறை சந்திரகுப்தனிடம் சொன்னார், அரசனே, இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றது. நீ யாரை ஆள நினைக்கிறாயோ அவனிடம் உன்னை பிரதிபலிக்கச் செய். அதாவது உங்கள் ஆளுமையால் அவனை ஈர்த்து அவனது சிந்தனையை உங்கள் சிந்தனையாக மாற்ற வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை பின்பற்றுவதை ஒரு சுமையாக நினைக்க மாட்டான். அதை ஒரு கௌரவமாக கருதுவான். ஒருவனை அடிமையாக்குவதை விட அவனை உனது பக்தனாக மாற்றுவதே ராஜதந்திரத்தின் உச்சம். இந்த 5 தந்திரங்களும் உங்கள் கையில் இருக்கும்போது இந்த உலகம் உங்கள் காலடியில். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியர் இந்த தந்திரங்களை கற்றுக் கொடுத்தது ஒரு தர்ம சாம்ராஜ்யத்தை உருவாக்கவே தவிர அநீதி இழைக்க அல்ல. அதிகாரத்தை பெறுங்கள், ஆனால் அதை பிறர் உயர்விற்காக பயன்படுத்துங்கள்.